இந்த ஜிம்மாவின் பிரசங்கத்துடைய தலைப்பு, நமக்கு அவர் ஒரு அழகிய முன்மாதிரி. யாரு? அல்லாஹ்வின் தூதர், இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் குர்ஆனிலேயே 25 நபிமார்கள் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதிலேயே சிறந்த நபியாக அல்லாஹ்வின் தூதர் இந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுட்டிக்காட்டுகிறார். அல்லாஹ் அல் குர்ஆனிலேயே 33வது வசனம் 33வது அத்தியாயத்தில் 21வது வசனமாக பதிவு செய்கிறான். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜூல்லாஹி வல் யௌமில் ஆகிர வ தக்கரல்லாஹ கஸீரா. அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை வைத்து அல்லாஹ்வை அதிகம் தியானிப்போர் நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதரிடம் ஒரு அழகிய முன்மாறி உங்களுக்கு இருக்கிறது, அவரை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக அந்த வசனம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ நம்முடைய தலைவர் இவர், இந்த உலகத்திற்கே தலைவர். ஆரம்பத்தில் நம்ம ஒரு ஜும்மால சொல்லியிருப்போம், கூகுள்ல போய் ஹூ இஸ் த பெஸ்ட் ஹியூமன் அப்படின்னு அடிச்சோம்னா இவரோட பேர் தான் முதல்ல வரும். த ப்ராபர்ட் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த தலை சிறந்த மனிதன் சொல்லிட்டு யார் சொல்றாங்க? இந்த உலகத்தை ஆட்டி படைக்கின்ற அந்த கூகுள் நிறுவனம் சொல்றது. ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க. அப்போ இப்படியாப்பட்ட மனிதர் நம்ம உள்ளத்துல எப்படி இருக்கிறார்? இவரு நம்ம தலைவர். ஆனா நம்மளுடைய தலைவராக யாரை எடுத்துக்கொள்றோம்னு சொன்னா, அரசியல் தலைவர்களை, திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்களை, கிரிக்கெட் அழகாக விளையாடக்கூடிய ஒரு நபரை தலைவர் எடுத்துக்கொள்கிறோம். கால்பந்தை அழகாக விளையாடக்கூடிய ஒரு நபரை தலைவரை எடுத்துக்கொள்கிறோம். ஆனா நமக்கு அதெல்லாம் காஃபிர்களுக்கு, அவர்களுக்கு மட்டும்தான் இந்த உலகம் அப்படின்னு போயிடுவாங்க. நமக்கு என்ன? மறுமை நம்பக்கூடிய நமக்கு தலைவர் யார் என்று கேட்டால் சிறந்த தலைவர், உன்னத தலைவர், மாமேதை, தீர்க்கதரிசி, எல்லாமே அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். அப்ப இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி, அல்லாஹ்வின் தூதர் மட்டும்தான் தொன்று தொற்ற நாள் வரைக்கும் தலைவர், சிறந்த தலைவர். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அப்போ நாம் எப்படி வாழ வேண்டும், நாம் எப்படி தொழுக வேண்டும், நாம் எப்படி ஒருவர்கிட்ட அணுக வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கற்று நமக்கு தந்து சென்றவர், நம் மீது அதீத அக்கறை கொண்டவர், நமக்காக ஒரு காலத்தில் அழுதவர், நம்முடைய சந்ததிகளுக்காக பிரார்த்தனை செய்தவர். எந்த அளவுக்கு கேட்டா, ஒரு முறை சஹாபாக்கள்லாம் அமர்ந்திருக்கும் போது அவங்க தேம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க. யாரும் சொல்றா, என்னாச்சு, ஏன் அழ ஆரம்பிக்கிறீங்க? அல்லாஹ் சொல்றாரு, உங்களுக்கு என்ன தெரியும், நீங்க என்ன பார்த்திருக்கீங்க, என் கூட பழகிருக்கீங்க, என் கூட உணவு இருந்திருக்கீங்க, என் கூட தொழுதிருக்கீங்க, என் கூட உறங்கி இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு பின்னால் ஒரு சமூகம் வரும். நம்மளை பற்றி சொல்றாரு அல்லாஹ் தூதர், உங்களுக்கு பின்னாடி ஒரு சமூகம் வரும். என்ன பார்த்திருக்க மாட்டாங்க, என் கூட பழகி இருக்க மாட்டாங்க, என் கூட உறுதி இருக்க மாட்டாங்க, ஒன்று இருக்க மாட்டாங்க, என் கூட உறங்கி இருக்க மாட்டாங்க, என் கூட தொழுது இருக்க மாட்டாங்க. ஆனால் அவர்களை உயிரை விட மேலாக என்னை நேசிப்பார்கள் என்று சொல்லி அந்த அல்லாஹ்வின் தூதர் நமக்காக கண்ணீர் சிந்திய வரலாறுகள் புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன காரணம்? நம்ம யாருமே அவருக்கு தெரியாது, இருந்தாலும் அவருக்கு நேசிக்கிறோம். அல்லாஹ்வின் தூதரை யாராவது கார்ட்டூன்ல போட்டா போராட்டம் பண்ணி போறோமா இல்லையா, அவனை உண்டலன் பண்றோம் இல்லையா? சமீபத்துல பாசிச கும்பலை சேர்ந்த கல்யாணராமன் என்ற அயோக்கியன் என்ன பண்றான்? அல்லாஹ்வின் தூதரை சித்தரிக்கிறான், போராட்டம் பண்ணி அவனை பிடிச்சுமா இல்லையா? அப்போ அது போன்ற நம்ம அளவு கடந்து நேசிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அப்போ சிறு வயதிலேயே ஒரு ஒழுக்கத்தை பேணி நடந்தவர். நம்ம சந்தைகளுக்காக பிரார்த்தனை செய்யறார், யாரெல்லாம் என்னோட சந்தைகளுக்கு பஞ்சத்தை கொடுத்துறாத, வறுமையை கொடுத்துறாத, அதிக பாவத்தை கொடுத்துறாத, இப்படி அளவு கடந்து நமக்காக துவா செஞ்சிருக்காரு. அப்போ இப்படிப்பட்ட நபரை மறந்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய நபராக இருக்கிறோம். மாண்புள்ள மனிதர். சிறு வயசுலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 6 வயசா இருக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் நெஞ்ச பிளந்து உள்ளத்தை தூய்மை செஞ்சுட்டான். அதுல இருந்து அவர் என்ன பண்றாருங்க, இஸ்லாம் கிடைப்பது வரைக்குமே ஒழுக்கமாத்தான் வாழ்றாரு. அறியாமை காலத்திலேயே ஒழுக்கமாத்தான் வாழ்றாரு. இஸ்லாம் வந்தது பிறகு, இறை தூதர் என்ற அறிவிப்பு வந்தது பிறகு மென்மேலும் கணக்கச்சிதமாக ஒழுக்கமுள்ள நபராக அவர் வாழ்கிறார். சிந்திக்க கடமை பதிக்கிறோம் சோதர்களே. இந்த மனிதர் ஒருபோதும் யாருக்கும் அநீதம் செய்தது அவர் வரலாறுகளே இல்லை. யார்கிட்ட அதிருப்தியை வெளிப்படுத்த மாட்டார். யாராவது கை கொடுத்தோம்னா, கை கொடுத்து சேக் பண்ணும்போது அவங்க கையெழுத்து வரைக்கும் இவர் எடுக்க மாட்டார். வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வஞ்சம் வைக்க மாட்டார். யாராவது அவர்களை அடிச்சாலோ துன்பட்டுனாங்க, கல்லால் அடிச்சு துன்பட்டுனாங்க, அவங்க வஞ்சம் வைக்கலாம். அந்த மக்களை மன்னிச்சு விட்டுட்டாங்க. வீட்டு அந்த ஆடு மாடுகளோட கழிவுகளையும், ஒட்டகத்தோட கழிவுகளையும், அந்த மாமிச இறைச்சிகளோட கழிவுகளையும் கொண்டு வந்து வீட்டு மாடு கொட்டினாங்க. அந்த மனுஷன் வஞ்சம் வைக்கல, பழி வாங்கல, பொறுத்து சகித்து போனார். அமரும் போது காலை நீட்டி உட்கார மாட்டார். புன்னகிப்பார்கள்.
யாரை சந்திக்கும் போதும் அழகிய முறையில் புன்னகையோடு சந்திப்பார்கள். இலகுவாக மெதுவாக தான் பேசுவார். யாராவது காதல ரகசியம் சொன்னா காதை எடுக்க மாட்டாரு. காதல் ரகசியம் சொல்ற வரைக்கும் நம்ம கூட இப்படி கூசுன்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் அப்படி காதை இருக்கும், அப்படி கூட செய்ய மாட்டார். ரகசியம் சொல்லி முடிக்கிற வரைக்கும் அந்த காதை அப்படியே வச்சிருப்பாரு. தன் மேலாடையை பிரித்து யாராவது வெளிநாட்டில இருந்து வெளியூர்ல இருந்தோ அல்லது யாராவது புதிதாக அல்லாஹ்வின் தூதர் சந்திக்க வந்தாங்களோ தன்னுடைய மேலாடையை எடுத்து விரிச்சு இறங்கி இதுல உட்காருங்க, இவர் இறை தூதர், இவரு மரியாதை எதிர்பார்க்கல ஆனா மரியாதை கொடுக்கிறாரு, நீங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு தன்னோட மேலாடை எடுத்து விரிச்சு நீங்க உட்காருங்க அப்படிங்கிறார். அப்படியாப்பட்ட மனிதர் முதல்ல சலாம், யாரை பார்த்தாலும் முதல் சலாம் சொல்லக்கூடிய நபராக இருக்கிறார். தோழர்களை அழகிய பெயர்களை கொண்டு அழைப்பார். நாம என்ன பண்றோம் சொன்னா ஒரு புனை பெயரை வைத்துக் கொண்டு நம்முடைய தோழர்களையும் நம்முடைய உறவுகளையும் நம்முடைய நண்பர்களையும் புனை பெயர் வைத்து அழைக்கிறோம். ஆனா அப்படி சொல்ல மாட்டோம். இப்னு அவங்களோட தந்தை பேர். இப்ப நம்ம ஊர்ல நம்மளுடைய மொஹல்லால எடுத்தோம்னா ஒவ்வொருத்தரும் 2 பேரை கொண்டிருப்பாங்க. 2 நபருக்கு ஒரே பேரா இருக்கும். அப்ப நம்ம அவர் அழைக்கும் போது பட்ட பெயர், புனை பெயர், கொச்சையான பெயர்ல சொல்லி அழைக்கணும். அப்படி அழைக்க மாட்டாரு. அதனால இப்னு அப்பாஸ் வாங்க இங்க, சாதிக் இப்னு அமானுல்லா வாங்க இப்படி, இல்வான் இப்னு அமானுல்லா வாங்க இப்படி, இல்வான் இப்னு முஜீபுர் ரஹ்மான் வாங்க இப்படி. இவர் 2 நபரை தந்தையின் பேர் சொல்லி அழைப்பார். நம்ம என்ன பண்ணுவோம், அவருக்கு ஒரு பட்ட பெயர் வச்சு கொச்சையான பெயரா இருக்கும் அதை சொல்லி நம்ம அழைப்போம். அப்படி ஒரு நாளும் அவர் அழைத்ததே இல்லை. யாரையும் முகம் சுளிக்கும்படி நடந்து கொண்டதே இல்லை. யாரிடமும் அவசியமின்றி பேசவே மாட்டார்கள். நடக்கும் போது கூட கால்கள் நிதானமாக இருக்கும். அவர் வராருன்னு யாருக்குமே தெரியாது, நிதானமா தான் வருவார். நம்ம என்ன பண்றோம், தொழிற்காக வெகு வேகமாக வேகமாக பிறர்களை துன்புறுத்தி கொண்டு தள்ளிவிட்டு கொண்டு வரக்கூடிய நேரம் எல்லாம் பார்க்கிறோம். அப்போ இப்படி வேகமாக நடக்கும்போது கால் நடுக்கமோ அந்த அசைவுகளோ அந்த வலிகளோ இருக்காது. அப்படியேப்பட்ட நபர் அகமதிலேயே 14956 செய்தியாக அறிவிப்பட்ட செய்தி. சாயிப் இப்னு அபு சாயிப் அவங்க அறிவிக்கிறாங்க. சாயிப் இப்னு அபு சாயிப் என்ற சகாபி அறிவிக்கிறாரு. அறியாமை காலத்துல, அதாவது இஸ்லாம் வருவதற்கு முன்பே அவங்க நண்பர்கள் இவரு. அப்ப அறிகிறாரு. அறியாமை காலத்துல இவரு தான் வியாபாரம் சொல்லிக் கொடுக்குறாரு அல்லாஹ்வின் தூதருக்கு. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா போய் இவரு தான் ஜாயின் பண்ணி வர்றாரு. இந்த பெண்மணி ஹோல்சேல் வியாபாரம் பண்றாங்க, மகதூம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி, ரஹீக் என்ற மகதூம்ல பதிவுப்பட்ட செய்தி. இவங்க தான் ஹோல்சேல் வியாபாரி, இவங்கள்ட்ட நீங்க பொருளை வாங்கி வித்துட்டு பணம் கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்படி கதீஜா பழக்கம் ஏற்படும் போது தான் அவங்க திருமணம் செஞ்சு கொள்றாங்க அழகிய முறையில. அப்போ இந்த சாயிப் சொல்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறியாமை காலத்துல நபிகளாக பதவியேற்கும் முன்பே யாரிடமும் முரண்பட்டு பேச மாட்டார், யாரிடமும் சண்டையிட மாட்டாரு. நான் பார்த்ததே இல்லை. எப்பங்க, அறியாமை காலத்திலே இஸ்லாம் வருவதற்கு முன்பே. ஆமா, நாம என்ன பண்றோம், ஒரு முரண்பாடு ஏற்பட்டுச்சுன்னா அதை எப்படியாவது நாம தான் ஜெயிக்கணும்னு சொல்லி பேசுவோம் இல்லைங்களா? அப்படி இருக்காம சண்டை போட மாட்டாரு. இது இந்த வேலை தாங்க, இது இந்த வேலை தாங்க, உங்களுக்கு பிடிச்ச எடுத்துக்கணும்னா அது அவ்வளவுதான், அப்படி பிடிச்சா எடுத்துக்குவாங்க, இல்லைன்னா அதை விட்டு மௌனமா கடந்து வந்துருவாங்க. அப்படியாப்பட்ட சமூக தலைவர் அவர். நம்மளுடைய நிலை சிந்திக்க கடமைப்பதிருக்கும் சோர்களே. அடுத்தபடியாக ஆக சிறந்த பொறுமையாளர். எந்த அளவுக்கு பொறுமையாளராக இருக்கான்னு பாருங்க. தாயிபு பயணத்தின் போது இஸ்லாமை எடுத்து சொல்லும் போது அல்லாஹ்வின் தூதரை கல்லால் அடிக்கிறாங்க. அப்ப அந்த மனுஷர்களை வஞ்சம் வைக்காம மன்னிச்சு விட்டுறாரு, பொறுமையா இருக்காரு. இந்த மக்களுக்கு நம் மூலமாக நன்மை இருக்கிறது, அவர்களுக்கு நம் மூலமாக நன்மை இருக்கு, நம்மளுக்கு அவர் மூலமாக நன்மை இருக்குன்னு சொல்லிட்டு அதனை அறிந்து கொண்டு அந்த மனிதர் பொறுத்து போறாரு, பொறுமையா இருக்காரு. கதைகளை வீட்டு முன்னாடி பட்டுறாங்க, பொறுமையா இருந்தாரு. விஷம் கலந்து உணவு வழங்கப்படுது. அல்லாஹ்வின் தூதருக்கு ஒரு பெண்மணி ஆட்டுல விஷத்தை கலந்து கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டுபிடிச்சிடறாங்க. கண்டுபிடிச்சிட்டு யார் எப்படி செஞ்சதுன்னு கேட்கறாங்க. கடைசி அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டு நீங்க இப்படி பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பெண்மணியை கூப்பிட்டு வான் பண்ணி மன்னிச்சு அனுப்பிடுறாரு. நீங்க இப்படி செய்யாதீங்க, இது அழகு இல்லை அப்படின்னு. நம்மளால என்ன பண்ணுவோம், எனக்கே இப்படி செய்யறாங்க வஞ்சகத்தை எடுத்துக்கொண்டு பொறுமையை இழந்தவர்களாக அந்த இடத்துல நடந்து கொள்வோம். நீ எனக்கு அப்படி பண்ண இல்லை, ஒரு நாள் நீ என்கிட்ட மாட்டும் போது நான் உன்னைய எப்படி பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சம் வச்சு வாழக்கூடிய சமூகமா இருக்கிறோம். ஆனா அல்லாஹ்வின் தூதர் என்ன பண்றாங்க, அதை அழகியவர்கள் கடந்து பொறுமையை சிறப்பாக கடைபிடித்தார். அடுத்தபடியாக கடன் கொடுத்தவர்களுக்கு அவகாசம் கொடுப்பார். கடனை கேட்கும் போது அவகாசம் வழங்குவார். அப்போ ஒரு முறை பாத்தீங்கன்னா இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யூதர்கிட்ட கடன் வாங்கியிருக்காரு. அப்போ அந்த கடன் அடைக்கிறதுக்கு காலதாமதம் என்ன இருக்கு, கால நேர அவகாசம் என்ன இருக்கு, இருந்தாலும் அந்த யூதர் நேர
வர்றாரு, சபைக்கு வர்றாரு. சபைக்கு வந்து அல்லாஹ்வின் தூதரோட சட்டைய கழுத்தை நெருக்கிற மாதிரி பிடிச்சிடறாரு. கழுத்தை நெருக்கிற மாதிரி பிடிச்சதுமே சகாபாக்கெல்லாம் கொந்தளிச்சிட்டாங்க. முகமதே, நீங்க பண்றது சரியில்லை, என்னுடைய கடனை எங்கிட்ட வாங்கின பணத்தை உடனடியா திருப்பி கொடுக்கலன்னா இங்க நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, எவ்வளவு பொறுமை பாருங்க. அந்த பொறுமையின் மூலம் அவருக்கு என்ன அருட்படைன்னு பாருங்க. அப்போ முகமதே, நீங்க பண்றது சரியில்லை, நீங்க எங்களை பணம் வாங்கிட்டு ஏமாத்த பாக்குறீங்க அப்படிங்கிற உமர்கள் வந்துருச்சாரு. யாரை பார்த்து என்னப்பா சொல்றேன் நீ சொல்லிட்டு அடிக்க போறாரு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பொறுமைங்க, நான் அவருக்கு கடன் பட்டிருக்கேன், நான் பணம் கொடுக்கணும், அவருக்கு எல்லா உரிமையும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையை மேற்கொள்ள சொல்லி உமர்கள் வார்னிங் பண்றாரு. நீங்க அடிக்க போன தப்பு, அதற்கு பொதுவாக இவர்களுக்கு நீங்க நஷ்டீடு வழங்கணும். என்ன நஷ்டீடு? ஒரு சில பேரிச்சம்பழங்களையும் ஒரு சில காசுகளையும் நீங்க அவங்களுக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையிறாரு. உமரலிலாவும் அந்த பணத்தை எடுப்பதற்காகவும் அந்த பொருளை எடுப்பதற்காகவும் வீட்டுக்கு இவர் கூட்டிட்டு போறாரு, இந்த யூதரை கூட்டிட்டு போறாரு. அப்போ உமரே, என்ன தெரியுதா அப்படின்னு கேட்கிறாரு அந்த சகாபி. யார் நீங்க? நான் வந்து இந்த குலத்தை சார்ந்த ஒரு இமாம், அதாவது பாத்தீங்கன்னா ஒரு தௌராத் வேதத்தையோ அல்லது ஒரு இஞ்சில் வேதத்தையோ பின்பற்றக்கூடிய ஒரு நபர், ஒரு வேதத்தை நான் பின்பற்றக்கூடிய நபர். நான் வந்து ஏதையும் அப்படி பண்ணேன். நான் ஒரு வேதத்தை படிச்சுட்டு இருக்கும்போது அந்த வேதத்துல அகமது என்ற ஒரு தூதர் இந்த தேசத்துக்கு வருவார், அவர் ஆக சிறந்த பொறுமையாளராக இருப்பார். அப்போ அல்லாஹ்வின் தூதரோட செயல்பாடுகள் நான் கண்காணிச்சுட்டு வரேன், எல்லாமே ஒத்து போகுது. இருந்தாலும் இந்த பொறுமை விஷயத்தை நான் சோதித்து பார்க்கணும்னு நினைச்சேன், அதனாலதான் அப்படி நடந்துகிட்டேன். இப்ப நான் இஸ்லாத்தை தெரிவிக்கிறேன், எனக்கு நீங்க நஷ்டீடு வழங்க வேண்டாம், இவர் தான் உண்மையான தூதர், இறை தூதர் அப்படின்னு சொல்லி பொறுமையாக இருந்தோம்னா ஒரு மாற்று மத நபர்கள் கூட இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்ட நபர்களாக இருப்பார்கள். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த முஸ்லிம் சமூகம் எல்லா விஷயத்திலையும் பொறுமையாக இருக்கணும். அல்லாஹ் சொல்லிட்டான், உங்களைய கொலை செய்ய வரும்போது மட்டும்தான் நம்ம திருப்பி தாக்கணும். பெருமனே அவர்கள் முடிந்த அளவுக்கு அவர்களை தடுக்க தான் பார்க்க வேண்டிய தவிர திருப்பி தாக்க நம்ம பார்க்க கூடாது. அதுதான் இஸ்லாம் சொல்லுது. அப்போ சிறந்த மிக சிறந்த பொறுமையின் சிகரம் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ மக்கா வெற்றிக்கு பிறகு மக்களுக்கு நன்மை, இந்த மக்களுக்கு நன்மை இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பொறுங்காதாரு. என்னென்ன துன்பங்களா கொடுத்தாரு, அடிச்சாங்க, போர்ல பொறுமது குத்துனாங்க, அப்படி எல்லாம் இருக்கும்போது அல்லாஹ் தண்டனை எல்லா விஷயத்திலையும் பொறுமை காத்தாரு. பொறுமை காத்ததன் மூலம் சக மக்களுக்கும் அந்த இஸ்லாம் அளிக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய அருட்படை, அந்த பரிசு பொறுமை காத்த யாரெல்லாம் அல்லாஹ்வின் தூதரை சீனாங்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் தந்தான். என்ன காரணம்? இந்த மனிதர் பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் நடந்து கொண்டார். மக்களுடைய அணுகுமுறை அழகிய முறையில பணியோடு நடப்பாரு. மாற்று மதத்தார்த்தை எப்படி நடக்க வேண்டும், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத நபர்களிடம் எப்படி நடக்க வேண்டும், அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொண்ட நபர்களிடம் எப்படி நடக்க வேண்டும் என்று அழகிய அணுகுமுறையை ஒரு அணுகுமுறைய ஒரு வழியை நமக்கு விட்டு சென்றிருக்காரு. அப்போ சிறியவர் பெரியவர் என்று பார்க்க மாட்டார், எல்லாத்துக்குமே சம மரியாதை. சின்னவர்களா இருந்தாலும் வாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? சின்ன பசங்க ஏதாவது குறும்பு செஞ்சா அவங்களோட தகாத வார்த்தையெல்லாம் சில பேர் பாத்தீங்கன்னா டேன்னு சொன்னா கூட பிடிக்காது. இந்த நபாரி என்னை பார்த்து இப்படி சங்கடப்படமா பேசிட்டாரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? சின்ன பசங்கள்கிட்டையும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கண்ணியத்தை கொடுக்கணும். அப்பதான் அவங்க நமக்கு கண்ணியம் கொடுப்பாங்க, நமக்கு அவங்க முன்மாதிரியா தெரிவாங்க. இந்த பாய் எப்பவுமே பாத்துருக்கீங்களா, எங்கள்கிட்டயே மரியாதை தான் பேசுவாருன்னு சொல்லிட்டு 4 பேர்கிட்ட சொல்லி இஸ்லாத்தை அவர் நம்ம மூலியமா அவர்கள் வளர்க்க நினைப்பார்கள். அப்போ எல்லா விஷயத்திலும் நம்ம பார்த்து பக்குவமாக சிறியவர் பெரியவர் என்று வயது வித்தியாசம் பார்க்காமல் அனைவருக்கும் சம மரியாதை வழங்க வேண்டும். இப்படி தூதர் நம்ம வழிகாட்டி சென்றிருக்கிறார். ஒரு தந்தையாக எப்படி முன்மாதிரியா இருக்காருன்னு பாருங்க. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹை கடுமையாக நேசித்தார். ஊமையா சொல்றாரு, இவர் என்னுடைய பாத்திமா என்னுடைய மகள் எனது ஈரக்கொலை அப்படிங்கிறார், எனது உயிர் ஈரக்கொலை அப்படிங்கிறார். அப்போ எப்பெல்லாம் வெளியூர் போயிட்டு பயணத்துல திரும்பும் போதும் பாத்திமா ரலியல்லாஹு சந்திக்காம வீடு போகவே மாட்டாங்க. பாத்திமா ரலியல்லாஹு கல்யாணம் பண்ணி அலிகல்லா வீட்டில் இருப்பாங்க, இருந்தாலும் மகளை போய் பார்த்துட்டு தான் அடுத்த வேலை எங்கிருந்து வந்தாலும். அப்போ பாத்திமா மகள் வரும்போதெல்லாம் அவர்களை அழகிய முறையில் பேர் சொல்லி அணைச்சு வரவேற்று முத்தமிடுவாங்க. அதுக்கு பிறகு பெண்களின் தலைவி என்றும் எனக்கு பிரியமாவல் என்று அவரை புகழ்ந்துட்டே இருப்பாங்க. பாத்திமா இவங்கதான் பெண்களுடைய தலைவி, பாத்திமா ரலியல்லாஹு யாருங்க பெண்களோட தலைவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள புகழ்ந்துட்டே இருப்பாங்க. அப்போ இப்படியாப்பட்ட ஒரு தந்தையா அவர் இருந்தார். ஆனா நம்ம குழந்தைகளோட விஷயத்துல எப்படி இருக்கும், நம்மளுடைய பெற்றோர்கள் விஷயத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு சிந்திக்க கடமைப்பட்டிருக்கும் சோதர்களே. நம்ம குழந்தை ஏதாவது கேட்டுச்சுன்னா நன்மையா இருந்தா அதை உடனே வாங்கி கொடுக்க மறுக்கிறோம், தீமையா இருந்தா அதை எப்படி பக்குவமா சொல்லி புரிய வைக்கங்கிற நமக்கு ஒரு நாலேஜ் கிடையாது. அப்போ
இந்த பெண் குழந்தைகளா இருந்தாலும் ஆண் குழந்தைகள் தான் சரி, அவங்கள்ட்ட அழகிய முறையில நம்மளுடைய உபதேசங்கள் இருக்கணும், நம்மளோட நடவடிக்கை இருக்கணும். ஏன்னா நம்மளை பார்த்துதான் அவங்க வளருவாங்க. நம்ம எப்படி பேசுறோமோ அதன் மாதிரிதான் பேசுவாங்க, நம்ம எப்படி பழகுறோமோ அதன்படிதான் பிறருக்கு பழகுவாங்க. அப்போ ஒரு தந்தையாக நம்ம எப்படி அந்த குழந்தைகளுக்கு இருக்கணும் அப்படின்னு இந்த தூதர் நமக்கு காட்டி தந்து சென்றிருக்கிறார். அடுத்தபடியாக தர்மம் செய்வதில் எப்படி ஒரு முன்மாதிரி இருக்கான்னு பாருங்க. எத்தனை சொத்துக்கள் செல்வங்கள் இருந்தாலும் இன்றும் வேண்டும் வேண்டும் என்று பேராசைப்படும் காலத்தில் தம்மிடம் இருப்பதை நற்காரியங்களுக்காக வாரி வழங்கியவர். என்னங்க, அப்ப இருந்து இப்ப வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, சொத்துக்களை சேதரிச்சுட்டே தான் இருப்பாங்க. அப்படியுள்ள காலகட்டத்திலையும் நமக்கு இருக்கிற சொத்துக்களை வித்தாவது இந்த ஏழைகளுக்கு உதவி செய்யணும். ஒரு ஹதீஸ்ல வரும், உபது மலை நிறைய அல்லாஹ் தங்கமா மாத்தி கொடுத்தாலும் நான் 3 நாள்ல அதைய ஏழைகளுக்கு பிரிச்சு தர்மம் பண்ணிடுவேன். இப்ப நம்ம நிலைப்பாடு சிந்திக்க பார்க்க கடமை பதிக்கும் சொல்லுங்க. அப்போ எங்க வறுமை ஏற்பட்டு விடுமோ என்று அவர்கள் அஞ்சியதில்லை ஒரு நாளும். உதாரணம், புகாரில் 6வது செய்தியாக பதிவுபட்ட செய்தி, வீசும் மலைக்காற்றை விட வாரி வழங்குவதில் மிக சிறப்பாக செயல்படுவார் அல்லாஹ்வின் தூதர். இவன் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, வீசும் மலைக்காற்றை விட, மலைக்காற்று என்ன பண்ணுங்க, பலத்த காற்றடிக்கும் போது அந்த மலையவே கொண்டு இன்னொரு பக்கம் புறந்தெளிரும், மண்ணை கொண்டு போய் இன்னொரு பக்கம் புறந்தெளிரும். அது போல தம்மிடம் இருந்த செல்வத்தை அடுத்தவங்களுக்கு கொடுத்து அழகு வைப்பாரு. அப்போ தர்மத்தில் ஒரு சிறந்த முன்மாதிரி. அடுத்தபடியாக அடக்கம்னா என்ன, நமக்கு அடக்கத்துல ஒரு முன்மாதிரி. எங்க எதுலயுமே முன்மாதிரி, ஆமாங்க எதுலயும் முன்மாதிரி. அபூதாபத்திலேயே 3773வது செய்தியாக பதியப்பட்ட செய்தி, அல்லாஹ்வின் தூதருக்கு ஒரு ஆடு ஒரு அன்பளிப்பு வழங்கப்படுது. அந்த ஆட்டை வாங்குறாரு, வாங்கி தான் வீட்டுக்கு எடுத்துட்டு போல, அங்கேயே சபையிலே வச்சு இதைய சமைங்க, சமைச்சு எல்லாரும் சாப்பிட்டுதான் போகணும்னு சொல்லி கட்டளை போடுறாரு. அப்படி பெரிய பாத்திரத்துல அந்த முழு ஆட்டையும் சமைக்கிறாங்க. சமைச்ச பிறகு அதைய பங்கு போட்டு எல்லாத்தையும் அழைக்கிறாரு. எல்லா சகாபிகளையும் எல்லா நண்பர்களையும் எல்லா தோழர்களையும் அழைக்கிறாங்க. அழைச்சிட்டு உட்கார்ந்து சாப்பிட்டு போங்கிறாரு. வட்டமிட்டு சாப்பிட்றாங்க. இடம் பத்தல எல்லாம் சமணங்கால் போட்டு உட்காருங்க, இடம் பத்தல. உடனே அல்லாஹ்வின் தூதர் பாருங்க முன்மாதிரி எப்படி பாருங்க, மண்டிடுறாரு. அத்தைகாத்தோட நிலையில மண்டிட்டு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அவர் நினைச்சு அவரே செஞ்சுக்கிறாரு. யாரையும் கட்டளை வரல, நம்ம மண்டிட்டோம்னா ஒரு ஆள் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டிடுறாரு. அவர் மண்டியில கொடுத்தா கிராமவாசி கேட்கிறாரு, அல்லாஹ்வின் தூதரே நீங்க நல்லா உட்காருங்க, நாங்க மண்டியோடு சாப்பிடுறாங்கிறாரு. உடனே அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார், இறைவன் என்னை அடக்குமுறை செய்வனாக என்னை ஆக்கவில்லை, இறைவன் மமதை பிடித்தவனாக என்னை ஆக்கவில்லை, பெருந்தன்மையுடைய அல்லாஹ்வுடைய நல்லடியாராகவே என்னை படைத்திருக்கிறான். அதான் நானும் சக மனுஷன் தான், நானும் உங்களுடைய ஒருவன் தான், என்னை அப்படியே பின்பற்றுங்க, நீங்க சிரமப்படாதீங்க எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடக்குமுறை பாருங்க, அழகிய முறையில உபதேசம் செய்யறாரு. என்ன பண்ணீங்க, என்ன அடக்குமுறை செய்யல. நாம என்ன பண்ணுவோம், நமக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஆட்களையோ நமக்கு கீழே வேலை செய்யக்கூடிய நிர்வாகிகளையோ அடக்குமுறை செய்வோம். நீ இப்படி பண்ணலைன்னா நான் உன்னை பதவியிலிருந்து தூக்கிடுவேன், நீ இப்படி பண்ணலைன்னா வேலையிலிருந்து தூக்கிடுவேன். இப்ப பாருங்க, ஒரு நம்ம முகல்ல நடந்த விஷயம். அந்த நபர் வேலைக்கு இருக்கிறாரு, ஒரு 1/2 மணி நேரம் படிச்சுன்னு கேட்டுருக்காரு, சாப்பிட்டு வரணும், வந்து வெளியிலிருந்து வரேன், சாப்பிடாம வந்துட்டேன், சாப்பிட்டு வந்தேன், 1/2 மணி நேரம் பரிசீலனை கொடுங்கிறாரு. போன இடத்துல பரிசீலனை கொடுத்தாரு முதலாளியும். போன இடத்துல லேட் ஆயிடுது, 10 நிமிஷம் தாமதமா வர்றாரு. அப்போ அந்த முதலாளி எதுவுமே பேசல, சரிப்பா வியாபாரம் பண்ணு சொல்லி வியாபாரம் பண்றாரு. முதலாளி 10 மணி ஆயிடுச்சு, கடை எடுத்து வச்சிட முடியும், லேட்டான வந்தேன் 11 மணிக்கு எடுத்து வச்சா போதும், இது அடக்குமுறை, அல்லாஹ் அவர் அருள் செய்ய வேண்டும். எப்படிங்க 10 நிமிஷம் லேட்டா தானே வந்தேன், நீ 11 மணிக்கு கடை எடுத்து வச்சுட்டு தான் போகும். அப்போ ஒரு முதலாளி ஒரு தொழில அடக்குமுறை செய்யக்கூடாது. அல்லாஹ் அதையும் கண்டிக்க, அல்லாஹ்வின் தூதரும் அல்லாஹும் அதையும் கண்டிக்கிறாங்க. நம்மளோட அடக்குமுறை நம்ம கீழே காமிக்கூடாது, நம்ம மனைவிட்டையும் காமிக்கக்கூடாது. நம்மளை கல்யாணம் பண்ணிட்டாங்க, நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்டுதாங்கன்னு சொல்லிட்டு மனைவிகளை அடக்குமுறை செய்யக்கூடிய சமூகத்தார்களும் நம்மள இருந்துதான் இருக்காங்க. அப்போ அது போன்று அல்லாஹ்வின் தூதர் ஒருபோதும் நடந்ததில்லை. அடுத்தபடியாக மக்களோட மக்களாலதான் வாழ்ந்தார். அவர் எந்த ஒரு ஸ்பெஷலுமே இல்லை. நான் தூதர், சக மனிதர், அல்லாஹ்வுடைய அடியார், மக்களோட மக்களாலதான் இருப்பேன்னு சொல்லி வாழ்றாரு. புகாரிலேயே 2837வது செய்தியாக பதியப்பட்ட செய்தி, அகல் யுத்தத்தின் போது மக்களோட மக்கள் சேர்ந்து அந்த அகல்களை வெட்டுறாரு, முட்களை வெட்டுறாரு, மண் சுமந்தார்கள், கல் சுமந்தார்கள். சகாபாக்கள் சொல்றாங்க, நீங்க உட்காருங்க நாங்க பாத்துக்கிறோம், நீங்க உட்காருங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிறாரு. சாதாரண மனிதன் பண்ணாங்க, இறைத்தூதன் அந்தஸ்து, அல்லாஹ் கொடுத்த அந்தஸ்து. மற்றபடி என்னைய உங்களை விட உயர்ந்தவனாக வைக்கல, நான் சக மனிதன், உங்களுக்குள்ள சிறப்பம்சம் தான் எனக்கும் இருக்கு, உங்களுக்குள்ள உடல் அம்சம் தான் எனக்கு இருக்கு அப்படிங்கிறாரு. அந்த அளவுக்கு சூழ்நிலை அடக்குமுறையா இருந்தாங்க. எந்த அளவுக்கு கேட்டா கல்ல சுமக்கிறாங்க, மண்ணையும் கல்லையும் வயிற்றோட ஒட்டி பிடிச்சு சுமந்து கொண்டுறாங்க. சதீஸ்ல பதியப்பட்டு செய்தி,
மண் மண் வந்து அவருடைய வயிற்றை மறைத்து விட்டது, வயிறே தெரியல, வயிறு ஃபுல்லா மண்ணாக தான் எங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பதிவு செய்யறாங்க. அடுத்தபடியாக புகாரிலேயே 6038வது செய்தி பதிவு பெற்ற செய்தி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அணிக்கிறாங்க, நான் 10 ஆண்டு காலம் அல்லாஹ்வின் தூதரை பணிவிடையா செஞ்சுட்டு இருந்தேன். எப்படியா 10 ஆண்டு காலமாக அல்லாஹ்வின் தூதர்கிட்ட வேலைக்கு இருந்தேன். ஒரு நாளும் என்ன சி அப்படின்னு சொன்னது இல்ல, தம்பி போ வா அப்படின்னு அதட்டினதும் இல்ல. நீ ஏன் அதை அப்படி செஞ்ச, நீ இதையே இப்படி செஞ்ச, நீ ஒரு நாளும் கேட்டதில்ல. இதை அப்படி செய்திருக்கலாமே, அதை இப்படி செய்திருக்கலாமே என்று ஒரு நாளும் என்னை சொன்னதே இல்லைங்கிற. ஆனா நாம எப்படிங்க, ஒரு பணியாளர் இருந்தாருன்னா அவரை குறை கூறக்கூடிய நோக்கத்துலதான் ஒவ்வொரு செய்தி சொல்லுவோம். ஒரு சிலரை தவிர அல்லாஹ் பாதுகாத்ததை தவிர. இப்போ நம்ம பணியாளர்கள்ட்ட சிறந்த முறையில் நடந்துக்கணும், நமக்கு கீழே உள்ள மக்கள்கிட்ட சிறந்த முறையில் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அழகிய முன்மாதிரி இந்த உத்தம நபி அழகாக விட்டு சென்றுகிறார். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா புகாரிலேயே 6225வது செய்தியாக பதிவுபட்ட செய்தி. அது மட்டும் இல்லாமல் முஸ்லிம் இமாமும் அறிவிக்கிறார். 480 அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ஒரு கிராமவாசி அறியாம, அவருக்கு இஸ்லாம் என்னன்னு தெரியாது, ஒரு கிராமவாசி வர்றாரு, நேரா வந்து பள்ளிவாசலுடைய சுவர்ல சிறுநீர் கழிக்கிறார். சிறுநீர் கழிச்சு நின்று சகாபாக்கெல்லாம் கொந்திருக்கிறாங்க, அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு எதிர்க்கிறாங்க. எதிர்க்கும் போது அல்லாஹ்வின் தூதர் உட்காருங்க, யாரும் எதிர்க்காதீங்க, அவர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவருடைய கடனை முழுமையா கழிக்கட்டும், கழிச்சது பிறகாடி கூப்பிட்டு கண்டிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சகாபாக்கம் நினைச்சாங்க. ஆனா அவர் எப்படி செய்யல, என்ன பண்ணாரு, போகப்பட்டுட்டு எப்படி அடக்குமுறை பாருங்க. நம்மளால என்ன பண்ணுவோம், நம்ம செய்ய மாட்டோம், யாராவது செய்ய சொல்லுவோம். அப்போ உடனே வந்துட்டு அல்லாஹ்வின் தூதர் அவர் போக விடுங்க, அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவர் முழுசா அவருடைய கடனை கழிக்கட்டும்னு சொல்லிட்டு அவரும் கலந்து சிறுநீர் கழித்து விட்டு சென்றதுக்கு அப்புறம் ஒரு வாளில தண்ணி கொண்டு வாங்க, ஒரு வாளில தண்ணி கொண்டு வாங்க சொல்லி அல்லாஹ்வின் தூதரே அந்த தண்ணி வாங்கி விடுறாரு அந்த சிறுநீர் மேல. எப்படியாப்பட்ட மனிதர். நம்மளால என்ன பண்ணுவோம், ஒரு தலைவராக இருந்தா கீழே உள்ள நிர்வாகிகள் தான் வேலை வாங்குவோம், ஒரு சிறந்த கம்பெனி சூப்பர்வைசர் இருந்தா கீழே உள்ள நம்பர் தான் வேலை வாங்குவோம். ஆனா அல்லாஹ்வின் தூதர் எப்படிங்க, அடக்குமுறை, சிறந்த முன்மாதிரி இவர். அப்போ இவர்களிடம் நமக்கு பல முன்மாதிரி இருக்கு, அதனை பற்றி பிடித்துக் கொண்டு வாழ வேண்டும். அடுத்தபடியாக இந்த மனைவிமார்களுக்கு சிறந்த கணவனா இருந்திருக்காரு. அதுக்குண்டான சம்பவம் பாருங்க. ஜைனப் ரலியல்லாஹு அவங்க வீட்டுல இருந்து உணவு வருது, அல்லாஹ்வின் தூதருக்கு உணவு வருது. அப்படி உணவு வரக்கூடிய வேலையில சஹாபி ஒருத்தர் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. அல்லாஹ்வின் தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுல இருக்காங்க. பாருங்க எப்படியாப்பட்ட பக்குவம் பாருங்க. சிந்திய கடமை பற்றிக்கிறோம், நாம் அது போல் நடந்து கொள்ள வேண்டும் மனைவியிடம். அப்போ அவர் அல்லாஹ்வின் தூதருக்கு பிடிச்ச சமையல இதை கொண்டு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாருன்னு சொல்லி கொடுத்து விடுறாங்க. சஹாபி வந்து ஆயிஷா ரலியல்லாஹு முன்பு கொடுத்து போறாங்க. அதை வாங்கி ஒரு ஓரமா வச்சுட்டாரு. வச்சுட்டு அந்த சஹாபிய திருப்பி அனுப்பிச்சக்குள்ளேயும் அந்த பாத்திரம் வாசல் இருந்து வெளியே வந்து விழுது. குழம்பு சாப்பாடு எல்லாமே என்னாச்சுங்க, எல்லாமே மண்ணுல பட்டுருச்சு. உடனே அல்லாஹ் திரும்பி பாக்குறாரு, எதுவுமே பேசல. என்னங்க பொறாமை, ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய தன்மை அதுதான் புரிஞ்சு வந்துட்டு நேரா போறாரு, அந்த பாத்திரத்தை எடுக்கிறாரு, தன் துணியால அந்த மண்ணெல்லாம் தட்டி விட்டுட்டு அப்படியே திரும்ப கொண்டது பாத்திரம் எங்க இருந்துச்சோ அங்கே வச்சாரு. சாப்பாடு வேஸ்ட், குழம்பு வேஸ்ட். ஆனா அதை கொடுத்து மனைவியை கண்டிக்கல, சிறந்த முறையில் நினைச்சிட்டாரு. இது ஒரு சம்பவம். இன்னொரு சம்பவம் பாருங்க. ஆயிஷா கடுமையான தலைவலியில படுத்து கொண்டிருக்காங்க. அப்படி படுத்து கொண்டிருக்க வேலையில அல்லாஹ்வின் தூதர் உள்ள வராரு. ஆயிஷா ஏன் படுத்திருக்கீங்க இந்த நேரத்துல அப்படின்னு கேட்கிறாரு. சொல்ல எனக்கு கடுமையான தலைவலியா இருக்கு, உயிர் போகக்கூடிய அளவுக்கு வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறாரு, மரணத்துக்கு நேரான துன்பமா அது அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நான் உங்களுக்கு ஆயிஷா சொல்றாங்க, அப்ப நான் உங்களுக்கு மரணிச்சா பரவாயில்லையா அப்படின்னு ஒரு விதண்டாக பேசுறாங்க. உடனே அந்த இடத்துலயும் அழகிய முறையில அந்த பெண்மணிக்கு எப்படி புரிய வைக்க முடியுமோ, பக்குவ எப்படி சொன்னா புரியுமோ அதன் அடிப்படையில் அழகிய முறையில அதை விளக்கும் சொல்றார். அப்போ அழகிய முன்மாதிரி இவற்றிலிருந்து இருக்கு. அதை எடுத்துக்கொண்டு நாம் நமக்கு மேல உள்ளவர்களும் சரி கீழே உள்ளவர்களும் சரி, நம் மனைவியிடம் சரி குழந்தைகளிடம் சரி சிறந்த முறையில் நடந்துக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல ரஹ்மான் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அனைவருக்கும் தந்தரும் என்று கூறி எனது முதலாம் முறையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. மனிதருடைய அல்லாஹ்வுடைய நிலைகளே, நம்முடைய இறை தூதரிடம் அல்லாஹ்வின் தூதரிடம் பல முன்மாதிரிகள் இருக்கு. அதனை நம்ம சொன்னது ஒரு 2% தான் இருக்கும். பாக்கி 98% ஹதீஸ்களை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அல் குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் அதையெல்லாம் பற்றி பிடித்த மக்களாக வாழ வேண்டும். அது மட்டுமின்றி
அல்லாஹ்வின் தூதர் ஒரு முறை ஜும்மாவுடைய மெம்பரில் ஏறும்போது வழக்கத்திற்கு மாறாக 3 முறை சப்தமாக ஆமீன் 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 என்று சொல்றார். சகாபாக்களுக்கெல்லாம் ஒரு என்னடா வழக்கத்துக்கு மாற புதுசா சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்போ ஜும்மாலாம் முடிஞ்சிட்டு தொழுதுக்கு அமர்ந்திருக்காரு. அப்போ சகாபாக்கள் டவுட் சொல்லலாம், ஜிம்மா மேடையில் நீங்க ஏறும்போது நாங்க ஆமீன் சொல்லுமா, நீங்க ஆமீன் சொன்னீங்களே நாங்க கேட்டோம் அப்படிங்கும்போது அல்லாஹ்வின் தூதர் நான் அதற்காக ஆமீன் சொல்லவில்லை, அப்படியே நீங்க சொல்ல வேண்டாம் என்று சொல்லி அந்த 3 ஆமீன் எதற்காக நான் சொன்னேன் தெரியுமா, என்னிடம் நான் மெம்பரில் ஏறும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. எல்லாமே கேள்விப்பட்ட செய்திதான், இருந்தாலும் நம்முடைய ஞாபகம் அடிக்கடி மறந்துடுற சில விஷயங்கள் எல்லாம். அப்போ அதுக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய செய்திதான் இது. அப்போ யார் 3 முறை முதலாம் ஆமீனுக்கு விளக்கம் என்ன சொல்றாரு, யார் தாய் தந்தையில் ஒருவரோ இருவரோ நம்மிடம் முதுமையடைந்து வந்தால் அவர்களை பாதுகாப்பவன் நாசமாகட்டும், அவர்களுக்கு பணிவிடை செய்யாதவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் சொன்னாரு. இது 2வது சொன்னது, முதல்ல சொன்னது நான் சொல்றேன். அப்போ அவர்கள் நாசமாகட்டும் சொன்னாரு, நான் அதுக்கு ஆமீன்னு சொன்னேன். 3வதாக என்னுடைய பெயர் முகமது என்று சொல்லப்படும் போது யாரெல்லாம் என் மீது ஸலவாத் சொல்லவில்லையோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று என் மீது ஸலவாத் சொல்லவில்லையோ அவர்கள் நாசமாகட்டும். இன்னொரு வயசுல யாரெல்லாம் என் பெயர் சொன்னதுக்கு அப்புறமும் என் மீது ஸலவாத் சொல்றாங்க அவங்க கஞ்சங்கிறாங்க, அவங்க கஞ்சன் அப்படிங்கிறாங்க. அப்போ யாரெல்லாம் என்ன சொல்ற அவங்க நாசமாகட்டும் ஜிப்ரீல் சொன்னாங்க. அதற்கு நான் ஆமீன் சொன்னேன். முதலாவதாக என்ன தெரியுமா, யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் நோன்பு நோக்கவில்லையோ, ரமலானை பயன்படுத்தவில்லையோ, ரமலானில் பாவ மன்னிப்பு தேடவில்லை, அவன் நாசமாகட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஆமீன் 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 என்று சொன்னார். அப்போ இந்த ரமலான் மாதம் எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மாதம். இதிலும் நம் நோன்பை நோக்காமல் அமல்கள் செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சோதரர்களை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் பிறரை சபிப்பவராக இல்லை, ஒருபோதும் பிறரை சபிப்பவராக இல்லை. அவர் அழகிய முன்மாதிரி இருந்தாலும் சபிக்கிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் இருக்கும். சோதரர்களை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு விஷயத்தை அழுத்தி சொல்றாங்கன்னா அதுல எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் அதை அழுத்தி சொல்லுவாங்க. காலையில போற வேலைக்கு முதலாளி கூப்பிடுறாரு 10 மணி போல, தம்பி இன்னைக்கு அந்த வேலை செஞ்சிருப்பான். மறுபடியும் திரும்பி 12 மணிக்கு கூப்பிடுறாரு, தம்பி அந்த வேலை செஞ்சுட்டே நினைக்கிறார். திரும்பி 3 மணிக்கு கூப்பிடுறாரு, தம்பி அந்த வேலை செஞ்சுட்டே நினைக்கிறார். அப்போ எவ்வளவு முக்கியத்துவம் தான் அந்த முதலாளி திரும்ப கூப்பிடுவார். அந்த வேலையில எவ்வளவு முக்கியத்துவம் இருந்தா அந்த நபர் திரும்ப அழைப்பாரு. அப்படியாப்பட்ட ஒரு செய்தி அல்லாஹ்வின் தூதர் சொல்றாரு, அல்லாஹ் சொல்லிட்டாங்க, இமாம்கள் சொல்லிட்டாங்க, சஹாபாக்கள் சொல்லிட்டாங்க. இவங்க சொன்னதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் என்னுடைய மனோச்சப்படிதான் நடப்பேன்னு சொல்லிட்டு நோன்பு வைக்காம பாவங்களை செஞ்சு கொண்டு அமல்கள் செய்யாம தொழாம சுத்திட்டு இருக்கோம். சோழர்கள் அல்லாஹ்வோட பிடி கடுமையானது. எது நம்ம காத்திருக்கோம், அல்லாஹ் பாருங்க ஈரான்ல போர் நடந்துட்டு இருக்கு, அல்லாஹ் கரு தெரியாம இல்ல, எல்லாம் ஒரு நாளுக்காக அவருடைய பார்வை தலை குத்தி நிற்கும் ஒரு நாளுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அப்போ இந்த ரமலானை நம்ம பயன்படுத்திக்கணும், மீதமுள்ள நாட்களை நம்ம பயன்படுத்திக்கணும். ரொம்ப இலகுவானமா இருக்கும், நம்ம ரொம்ப கஷ்டமா எடுத்துக்கிறோம். தொழுகிறது ரொம்ப கஷ்டம். ஒரு சில நபர்கள்லாம் நம்ம கேட்டோம்னா ஏன் தொழுகிறதுன்னு கேட்டோம்னா அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை, நான் தொழுதா ஃபஜ்ர்ல இருந்து தொழுவேன், லுஹர்ல இருந்து தொழுவ மாட்டேன், அஸ்ர்ல இருந்து தொழுவ மாட்டேன். தொழுகிறதுன்னு முடிவை போச்சு, அது என்ன ஃபஜ்ர்ல தான் சைத்தானோட ஊசலாட்டம் அதிகமா இருக்கும், அவன் தான் நம்ம தட்டி தூங்க வைப்பான். அப்போ தொழுவுன்னு ஆரம்பிச்சாலே அது அஸ்ரா மகரிபான்னு பார்க்காதீங்க. ஆய்வறிக்கையில சொல்றாங்க விஞ்ஞானிங்க, ஒரு விஷயத்தை 40 நாள் செய்வது தான் கடினமா இருக்கும், 40 நாள் உங்கள் உள்ளம் பழகிவிடும், உங்களுடைய நீங்கள் இயல்படைந்து விடுவீர்கள் அதுல. அப்போ விஞ்ஞானிகள் சொல்றாங்க, அதெல்லாம் சொல்ல சமீபத்துல ஆராய்ச்சின்னு சொல்றாங்க, ஒரு விஷயத்தை 40 நாள் தான் கஷ்டமா இருக்கும், 46 நாள் உங்களுக்கு பழகிடும், நீங்க அதன் பக்கம் வந்துடுவீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இப்படிதான் கொடுக்குறாங்க. இன்னொருத்தர் சாரணை பண்ணா ஏன் தொழுகு வரல, ஏன் நோம்பிக்கலன்னு கேட்டீங்கன்னா வேலையும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நான் ஒரு மிகப்பெரிய பாவத்தில் இருக்கிறேன் பாய், நான் வந்தேன்னா நல்லா என்னோட தொழுகை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க ஓப்பனா, என்னோட தொழுகை ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, என்னோட தொழுகை எல்லாம் ஏத்துக்க மாட்டான், என்னுடைய அமல்களை ஏத்துக்க மாட்டான், நான் மிகப்பெரிய பாவத்தில் இருக்கேன், அந்த பாவம் இன்னும் 2 வருஷம் தான், 2 வருஷம் கழிச்சு முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நான் தொழுவு வந்துருவேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வோட சட்டத்துல நம்மளே கை வைக்கிறோம். அது எப்படி சொல்றீங்க நீங்க, 2 வருஷத்துல நம்மளுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு நம்மளுடைய பாவங்கள்லாம் நம்மளோட போயிருக்கு, அல்லாஹ் நாடணும். அப்ப அல்லாஹ் நாடணும்னா அல்லாஹ் நம்ம தேடி வரணும். நமக்கு ஒரு சிரமம், அரசியல் ரீதியான சிரமம் அல்லது ஒரு சிரமம், நமக்கு ஒரு முகல்லா சார்ந்த ஒரு சிரமம். அப்ப என்ன பண்ணணும், யாரை பார்க்கணும், கவுன்சிலர் போய் பார்க்கணும் இல்லையா, பார்த்தாதான் சரி பண்ணி தருவாரு. ஒரு ஏரியா அக்கம் பக்கத்துல ஒரு பிரச்சனை, காவல்துறை அதிகாரி சந்திச்சாதான் அந்த பிரச்சனை சரியாகும்னா
அப்போ உலகத்துக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும்போது மறுமைக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குல்ல. அப்ப அல்லாஹ் தானே நமக்கு எஜமா, அல்லாஹ் சொல்லிட்டாங்கல்ல. அப்ப நமக்கு என்ன பண்ணணும்? நம்மளுடைய வேண்டுகோள் அல்லாஹ் தானே வைக்கணும். உலகத்தோட தலைவர்கள் தீர்த்து வச்சிருவாங்க நம்மளுடைய வேண்டுகோளை. அப்போ சிந்தித்து கடமைப்பட்டிருக்கோம் சோதர்களே. அப்போ ரொம்ப இலகுவானது. முதல் நேரம் மட்டும்தான் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் அதை அந்த சுவையை உணர்ந்து விட்டோம் என்று சொன்னால் இலகுவாக நம்முடைய தொழுகைகளும் நம்ம வந்து இலகுவாகிவிடும். அதுக்கப்புறம் நாம நீ தொழுகு வராதப்பான்னு சொன்னா நாம உள்ள சைத்தான் சொல்லுவான் தொழுவு போகாதுன்னு சொன்னாலும் அவனு தெரிஞ்சுட்டு நாம தொழுவு வருவோம். அப்போ அப்படியாப்பட்ட மக்களாக நம்ம நல்லா வச்சு கொண்டு ஆக்கி வேண்டும். அடுத்தபடியாக இந்த ரமணான் ஒரு அரிய வாய்ப்பு. இறுதி 10ல லைலத்துல் கத்ர் என்ற இரவுல ஒரு சிறந்த இரவு, 1000 மாதங்களை விட ஒரு சிறந்த இரவு அந்த மாதத்துல இருக்கு. இறுதி 10ல நல்ல தொழுகை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்காக சகர உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சகோதரர்கள் யாராவது உணவளிக்க விருப்பமுள்ள சகோதரர்கள் நிர்வாகத்துக்கு பேர் கொடுங்க. சிறு தர்மம், தர்மம் செல்வத்தை ஒருபோதும் குறைக்காது. அல்லாஹ்வின் வார்த்தையும் அல்லாஹ்வுடைய தூதரின் வார்த்தையும் தர்மம் அப்படிங்க பெருகிட்டு தான் இருக்கும். ஒருபோதும் அது வந்து நம்மளை விட்டு போகாது. அப்போ 10க்கு 2.5 வயசுல 100க்கு 2.5 தான் நம்மளுடைய தர்மம். அதான் கணக்கிட்டு கொடுத்தாலே நம்மளுடைய வாழ்க்கை அழகாக மாறும். அப்போ வரக்கூடிய ரமலானுடைய இறுதி 10ல அமல்களை அதிகம் செய்யக்கூடிய மக்களாகவும் தர்மத்தை அதிகம் செய்யக்கூடிய மக்களாகவும் இருக்க வேண்டும் என்று கூறி எனது இந்த ஜும்மாவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.